கரூர் நெரிசல் சம்பவத்தின் போது சிலரின் தூண்டுதலால் காவல்துறை நாடகத்தை அரங்கேற்றியதாக முதலமைச்சர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். என்றும் மக்களுக்காக நிற்பேன் என உறுதியளித்த அவர் கரூரில் நினைவுச் சின்னம் அமைக்கப்படும் என அறிவித்துள்ளார். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி பரப்புரையின் பொழுது ஏற்பட்ட நெரிசலுக்கு பிறகு முதல் முறையாக அங்கு சென்ற முதலமைச்சர் விஜய் பெரம்பலூரில் காவல்துறையினர் தங்களை தடுத்ததைப் போல கரூரில் தடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு நினைச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்த அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு? தான் என்றும் மக்களுக்காக நிற்பேன் என உணர்ச்சி பொங்க முதலமைச்சர் பேசினார். இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாயின்னு முன்னிருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? இப்படிலாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். கரூர் விவகாரம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் கருத்தை சுட்டிக்காட்டி திமுகவை விமர்சித்தார். என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்க போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். இன்னும் கனவுலையே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சுக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். கட்சி நிதி என்ற பெயரில் திமுகவும் அதிமுகவும் கொள்ளையடித்தன எனவும் குற்றம் சாட்டினார். பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ ஏன் கேக்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விமர்சித்து முதலமைச்சர் பாடல் பாடினார். இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. ஒவ்வொரு முகமுடியா கிழியுது. ஐயோ இந்த விஜய் ஒவ்வொரு கதையா எடுத்து வெளியில விட்டுருவான் போலின்ட்டு திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல், காதல் இருந்து ரத்தம் வராத குறை. முக்கிய பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து கூறுவதில்லை என்ற விமர்சனங்களுக்கும் பதிலளித்தார். மேகதாது அணையை பத்தி என்ன தெரியும், விஜய் அதை பத்தி பேசல. இப்படி நம்ம அரசியலுக்கு வந்ததுல இருந்தே ஒரு கூட்டம் குறை மேல குறையா சொல்லிக்கிட்டு பாட்டுக்கு பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும். பண்ணலாமா? நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்க நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. மேலும் தாவேக அரசின் விஸ்வரூபத்தை வரும் நாட்களில் பார்ப்பீர்கள் எனவும் முதலமைச்சர் பேசினார். வரப்போற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரியல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். எப்படி ரியல் தாய் மாமன். வாக்குக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தை ஒழித்த தாவேகா
குதிரை பேரம் செய்யாது எனவும் குறிப்பிட்டார். சோஃபாங்கிறாங்க, வாஷிங் மிஷினுங்கிறாங்க. இந்த அரசியல் வியாபாரம் பண்றதுக்கான அந்த வெண்டிங் மெஷினே அவங்க தான். யாரு? இந்த திமுக. ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தையும் அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். நமக்கு எதுக்கு இந்த குதிரை, கழுத, ஒட்டக பேரம் எல்லாம்? திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு அல்ல எனவும் தங்களுக்குள் உறவு இல்லை என அறிவிக்க முடியுமா எனவும் வினவினார். நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள், காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது. அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழலை ஒழித்துவிட்டதாக கூறிய முதலமைச்சர் விஜய், மத்திய அரசு தொகுதி மறுவரையறை மசோதா கொண்டு வந்தால் எதிர்ப்போம் என குறிப்பிட்டார். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். கரூர் மாவட்டம் மணவாசியில் 850 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவிருக்கும் தோல் அல்லாத காலனி ஆலைக்கு முதலமைச்சர் விஜய் அடிக்கல் நாட்டினார். எவர்வான் கோத்தாரி ஃபுட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் கோத்தாரி குடும்பம் மற்றும் தைவானின் எவர்வான் குடும்பம் ஆகியவற்றின் துணை நிறுவனமாகும். இந்நிறுவனம் கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தி தொழிற்திட்ட ஆலையை நிறுவியுள்ளது. இந்நிலையில் கரூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற அடிடாஸ் நிறுவனத்திற்கான தோல் அல்லாத காலணிகளை இந்நிறுவனம் உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளது. அதன்படி 850 கோடி ரூபாய் முதலீட்டில் 6750 பேருக்கு வேலை வாய்ப்பை அளிக்கும் வகையில் 2ஆம் கட்ட ஆலையை அமைக்க உள்ளது. இத்திட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இதன் மூலம் உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழ்நாட்டின் நிலை மேலும் வலுப்படுவது மட்டுமின்றி வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அரசு பள்ளியில் தாவேகா நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பள்ளியில் முதலமைச்சர் விஜயின் தாவேகா நிகழ்ச்சி நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை அடுத்து அரசியல் தலைவர்கள், கல்வியாளர்கள் தரப்பில் கண்டனங்கள் எழுந்தது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள அவர், உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதிபட கூறியுள்ளார். மேலும் இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் எக்ஸ் பக்கத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் அருகே கார் மீது டீசல் டேங்கர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே 6 பேர் உயிரிழந்தனர். சேலம் சாமிநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முகிலன், மனைவி ஹேமா, தந்தை ஈஸ்வரன், தாய் திருமகள், பாட்டி சிவகாமி மற்றும் குழந்தைகள் ஸ்ரீநித்து, கணேஷ் ஆகியோருடன் பல்லடம் பகுதியில் உள்ள உறவினரின் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தங்கள் காரில் சென்றார். துக்க நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது ஊத்துக்குடி அருகே காக்காப்பள்ளம் என்ற இடத்தில் எதிரே வந்த டீசல் டேங்கர் லாரி ஒன்று பயங்கரமாக கார் மீது மோதியது. லாரி மோதிய வேகத்தில் கார் முற்றிலும் நொறுங்கியது. இந்த கொடூர விபத்தில் காரில் பயணித்த 6 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த முகிலனின் மனைவி ஹேமா மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து நடந்தவுடன் லாரியை நிறுத்திவிட்டு அதன் ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த ஊத்துக்குடி காவல் நிலையத்தினர் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு உடல்களை அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதுமாக டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் பீளமேடு பகுதியில் உள்ள மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை டாஸ்மாக் பணியாளர்கள் குடும்பத்தினருடன் முற்றுகையிடக்கூடிய போராட்டம் நடத்தினர். காஞ்சிபுரம் அருகே ஓரிகையில் உள்ள தமிழ்நாடு வாணிபக் கழகத்தின் டாஸ்மாக் மதுக்கிடங்கு முன்பாக 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் கப்பலூர் சிட்கோவில் டாஸ்மாக் மண்டல மேலாளர் அலுவலகத்தை குடும்பத்துடன் முற்றுகையிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். தேர்தல் வாக்குறுதியைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஏற்கனவே அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய கேரளா போன்ற மதுபான விற்பனை பணியாளர்களுக்கான ஊதியம் போலவே எங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்கிறோம். இதற்கு மீண்டும் மீண்டும் கால அவகாசம் கேட்பது எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. இதேபோன்று பொள்ளாச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்பட்டனர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம், தருமபுரி மாவட்டம் தடங்கல், பெரம்பலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் போராட்டம் நடைபெற்றது. ஊழலை ஒழிப்பதாக மைக் முன்பு அனைவரும் பேசுவதாகவும் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக SP வேலுமணி பதவி வகித்த பொழுது சென்னை, கோவை மாநகராட்சிகளில் ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்தபொழுது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கந்தசாமி, விஜயகார்த்திகேயன் ஆகிய 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கோரிய கடிதம் மத்திய அரசிடம் நிலுவையில் உள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு தொடர அனுமதி கோரிய கடிதம் மீதான நடவடிக்கைகள் மத்திய அரசிடம் விளக்கம் பெற்று ஆவணங்களுடன் ஆஜராகும்படி அரசு தரப்பு குற்றவியல் வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். முன்னதாக கருத்து தெரிவித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், தங்களை தொட முடியாது என அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் என்றும், குற்றம் நடந்த 5 ஆண்டுகளாகி அடுத்த தேர்தலும் நடந்துவிட்டது, குற்றம் சாட்டப்பட்டவரை மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். ராமநாதபுரம் அருகே லாந்தையில் இளம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அமைச்சர் மதன் ராஜா தொடங்கி வைத்தார். நிறுவனங்களில் இருந்து சந்தைப்படுத்தப்படக்கூடிய பொருட்கள் அடங்கிய கண்காட்சியை திறந்து வைத்த அமைச்சர் மதன் ராஜா, மாவட்ட ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கண்காட்சியை பார்வையிட்டு தொழில் முனைவோர்களுடன் கலந்துரையாடினர். பின்தங்கிய மாவட்டங்களில் தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து வலுவான உள்ளூர் ஸ்டார்ட் அப் சூழலை உருவாக்க மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அரசின் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் ஆதிஷ்குமார் சிங் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். People to come together, network, learn from each other, explain what they are doing, or find technical expertise, get to make some market connect, find some possible angel investment or funding managers. So it does that as well. தங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பெற இத்திட்டம் உதவியாக உள்ளதாக தேஜஸ் ஸ்டார்ட் அப் நிறுவனம் மூலமாக பயனடைந்தவர்கள் தெரிவித்தனர். ஃபர்தராக எங்கள் ஸ்டார்ட் அப் டீம் எங்கள் தேஜஸில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு லேர்னிங்ஸை நாங்கள் ஃபர்தராக எங்களோட கம்பெனி பிஸ்னஸை நாங்கள் கொண்டு போகலாங்க. தேஜஸ் இப்போ உங்களோட ப்ராடக்ட்ஸ் நிறைய இன்னோவேஷன் இருக்குது, இதுக்கு பேட்டன்ட் ஏதாவது ஃபைல் பண்ணுமா, அதுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணுமா, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ராமநாதபுரம் போன்ற பகுதிகளுக்கு இது மிகவும் உதவிகரமாக உள்ளதாகவும் தெரிவித்தனர். வீட்டில் CCTV பொருத்தியதாக இடம்பெண்ணை எடுத்து போட்டு கொடூரமாக தாக்கிய சம்பவத்தின் CCTV காட்சிதான் இது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் பத்தனபுரத்தைச் சேர்ந்தவர் 19 வயதான ஹன்னா. இவரது வீட்டில் இருந்து அண்டை வீட்டார் பொருட்களை திருடி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தனது வீட்டின் வாசலில் ஹன்னா CCTV கேமரா பொருத்தியுள்ளார். தங்களை கண்காணிக்கவே ஹன்னா CCTV பொருத்தியதாக கூறி அண்டை வீட்டார் ஹன்னாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஹன்னாவை பெண் உட்பட 3 பேர் தாக்கியுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்த காவல்துறையினர் 2 தேடி வருகின்றனர். ஜெய்ப்பூரில் 9 வயது சிறுமி பள்ளியின் 4வது மாடியில் இருந்து குதித்து கடந்த ஆண்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அதன் புதிய CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள நீர்ஜாமோடி பள்ளியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி
அமரா 4வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் கடந்த 18 மாதங்களாக சக மாணவர்களால் மாணவி அமைரா கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் என்றும், பலமுறை மாணவியும் அவரது பெற்றோரும் புகார் அளித்தும் ஆசிரியர்கள் கண்டுகொள்ளவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. கடும் மன உளைச்சலில் இருந்த மாணவி தற்கொலை முடிவை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அஜாக்கிரதையாக இருந்த ஆசிரியர்களை கைது செய்ய வேண்டும் என அமைராவின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் 31 பேருக்கு அரசு பணிக்கான ஆணையை கண்கலங்கியபடி முதலமைச்சர் விஜய் வழங்கினார். சோகம் நிரம்பியிருந்த அந்த நிகழ்ச்சி குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் சோக சுவடுகளில் ஒன்றாக மாறிய கரூர் நெரிசல் சம்பவத்திலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கும் நிகழ்விலும் சோகம் பரவி கிடந்தது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தாவைக்கா தலைவர் விஜய் பரப்புரைக்கு சென்றபொழுது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாவேகா சார்பில் 20 லட்சம் ரூபாயும் அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாயும் நிவாரண உதவியாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு கரூர் செல்லாத விஜய் முதலமைச்சரான பிறகு முதல் அரசுமுறை பயணமாக கரூர் மாவட்டத்திற்கு சென்றார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெரிசல் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 18 பெண்கள் உள்ளிட்ட 31 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி ஆணை வழங்கப்பட்டது. மேடையில் கண் கலங்கி நின்றபடியே அனைவருக்கும் பணி ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். தங்களது குழந்தையை, தாயை, கணவரை, சகோதரனை, சகோதரியை இழந்தவர்கள் கண்கள் குடமான நிலையில் அரசு பணிக்கான ஆணைகளை பெற்றனர். ஆணையை பெறும்பொழுது கதறி அழுதவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் கண்களில் நீர் ததும்ப ஆறுதல் கூறினார். குழந்தையுடன் வந்திருந்த தந்தை கதறி அழுத பொழுது துக்கம் தாங்காமல் முதலமைச்சர் விஜய் கதறி அழுததாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜோதிமணி எம்பி தெரிவித்தார். கரூரைச் சேர்ந்த 23 பேர், ஈரோட்டைச் சேர்ந்த 3 பேர், திண்டுக்கல்லைச் சேர்ந்த 2 அவரவர் மாவட்டங்களிலேயே அரசு பணி வழங்கப்பட்டது. இடைநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர், இரவு காவலாளி என பள்ளி கல்வித்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை உள்ளிட்டவற்றில் பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு வேலை கிடைத்தது தங்களின் வாழ்வாதாரத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும் என பணி நியமன ஆணையை பெற்றவர்கள் கூறினர். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார். எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லுங்க சார். ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காருங்க சார். எப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு பணி நிரந்தரமாக போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க சார். அண்ணாக்கு தேங்க்ஸ் தான், நன்றி தான். இந்த வேலை கொடுத்ததுக்கு அண்ணாக்கு ரொம்ப நன்றி. அவரோட துக்கத்தை அவர் வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டாருங்க. ரொம்ப யூஸ் ஆகும்னா, எங்கள் அப்பா இல்லை, அண்ணன் மட்டும்தான். அண்ணன் தான் சம்பாதிச்சிட்டு இருந்தான். இப்போது அண்ணா இறந்துட்டான், அம்மாவை நல்லா பார்த்துக்கலாம். சிஎம் எதுவும் சொல்லுங்கண்ணா. ரொம்ப எமோஷ்னல் ஆனார், அழுதாரு, கன்சோல் பண்ணார். எல்லாருக்குமே அவர் துக்க உணர்வில் தான் இருந்தோம். அவரும் அதிகம் பேச முடியல, அவரும் கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாகி அழுதுட்டாருங்க. சம்பவம் நடந்து 9 மாதங்களை கடந்த பொழுதும் ஒவ்வொரு நாடும் தனது மகனை நினைத்து அழுவதாக நெரிசலில் உயிரிழந்த 29 வயது இளைஞரின் தாய் கண்ணீர் சிந்தினார்.
இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எங்கள் ஃபேமிலி. அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ இந்த சம்பவத்தில் அவனும் இதாகிட்டான். இப்போ இந்த ஒரு 8 மாதமாகவே ரொம்ப எப்படி சொல்லட்டுங்க இருக்கிறோம், அவ்வளோதான். எந்த நேரமும் எப்படிங்க சொல்லட்டும், அவன் ஞாபகம் தான் என்றைக்குமே அவன் மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டோம். அவன் நினைவு இல்லாத நேரம் இல்லை, ஆனாலும் அவன் எங்கே போயிருக்கான் வருவான் அப்படின்னு தான் இருக்கோம் நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும். முன்னதாக நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் விஜய், கரூர் நெரிசல் சம்பவத்தை வருங்காலத்தினர் அறியும் வகையிலும் இதுபோல் இனி நடைபெறக்கூடாது என்பதற்காகவும் கரூரில் தாவேகா சார்பில் நினைவுச் சின்னம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். காலை விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஒரு குடம் தண்ணீரை 15 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோபாலபுரம் கிராமத்தில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு சீவலப்பேரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக வழங்கப்பட்டு வந்த குடிநீர் திடீரென நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஒரு குடம் 15 ரூபாய் என்று நாள்தோறும் தண்ணீருக்காக 200 ரூபாய் செலவு செய்வதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். வரவே இல்லை, 5 வருஷமாச்சு. விலைக்கு தான் வாங்கி கொடுப்போம், அதுவும் ஒரு குடம் 15 ரூபா வச்சுப்போம். எங்களுக்கு நாங்கள் வேலையை அன்றாட வேலை தான் பார்க்க இந்த ஊரில் மக்களும். இந்த தண்ணிக்குமே மாதம் எங்களுக்கு எவ்வளோ ரூபா பிடிச்சி 100 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே பெய்யுது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வழிவிடாத அரசு பேருந்து முன்பு படுத்து இளம்பெண் போராட்டத்தில் ஈடுபட்டார். கரமனை சாலையில் இளம்பெண் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது அந்த வழியாக வந்த கேரள அரசு பேருந்து இருசக்கர வாகனத்திற்கு வழிவிடாமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் பேருந்தை முந்திச் சென்று தனது இருசக்கர வாகனத்தை பேருந்து முன்பு நிறுத்தி சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே ஊரவயலில் புறவை எடுப்பு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஊரவயல் பாலகுரு மகா சாஸ்தா ஐயனார் கோவிலில் புறவைகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக தோளில் சுமந்து செல்லப்பட்டன. புறவைகள் வரும் வழியில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். கொடைக்கானலில் பெய்து வரக்கூடிய மழையால் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அருவிக்கு வந்திருந்த சுற்றுலாப் பயணிகள் மழையை பொருட்படுத்தாமல் நனைந்து கொண்டே அருவியை கண்டு ரசித்தனர். அருவியில் கொட்டும் நீரின் முன்பாக செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரிக்கு உட்பட்ட ஏனாம் ஆற்றுப்படுகையில் லட்சக்கணக்கில் மீன்கள் இறந்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. கடல் மீன்கள் ஆற்றுக்கு வரும்பொழுது நீரின் தன்மையில் ஏற்படும் மாற்றங்களால் அவை உயிரிழக்க நேரிடுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நீரின் உப்புத்தன்மை மாற்றமே இதற்கான முக்கிய காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 20 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் நபர் ஒருவர் மது வாங்கிய பொழுது ஊழியர் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாயும் ஸ்டிக்கருக்கு 10 ரூபாயும் என 20 ரூபாய் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த நபர் மதுக்கடை ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தருமபுரி மாவட்டம் வத்தல் மலையில் உள்ள கிராமங்களில் தடுப்பணை, குளம், குட்டைகள் வறண்டு காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்து வருகின்றனர். பருவமழை பொய்த்து போனதால் வறட்சி நிலவக்கூடிய நிலையில் விவசாயம் செய்ய முடியாமல் மலைவாழ் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் வத்தல் மலைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவிகள் மற்றும் தடுப்பணைகளில் குளிக்க முடியாமல் மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தும் யானைகள் கூட்டத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது. அரங்கல் துருகம் ஊராட்சிக்குட்பட்ட மலை கிராமமான பொன்னப்பள்ளி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக விவசாய நிலங்களில் புகுந்து முள்வேலிகளை உடைத்து விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த நெல், வாழை, தென்னை, வேர்க்கடலை, சோளப்பயிர் மற்றும் தீவன பயிர்களையும் சேதப்படுத்தியுள்ளன. யானைகளின் வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் இந்த விவகாரத்தில் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் கொல்லம் அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்தின் முன்பக்க டயரில் இருந்து திடீரென்று புகை எழுவதை கவனித்த ஓட்டுநர் சிராஜ் சாதுரியமாக செயல்பட்டு உடனடியாக பேருந்தை சாலையோரமாக நிறுத்தினார். பேருந்தில் இருந்த 8 பயணிகளும் கீழே இறங்கிய நிலையில் சில நிமிடங்களிலேயே பேருந்து முழுவதுமாக தீ பரவி எரிய தொடங்கியது. விபத்துக்கான காரணம் பற்றி விசாரணையும் நடைபெறுகிறது.
சேலத்தில் 6 வயது மகனுக்கு முத்தம் கொடுத்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை கொடூரமாக தாக்கிய தந்தை கைது செய்யப்பட்டார். பள்ளப்பட்டியைச் சேர்ந்த சபரிநாதனின் 6 வயது மகனை சாமிநாதபுரத்தைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சபரிநாதன் மனநலம் பாதிக்கப்பட்டவரை மூங்கில் குச்சியால் கொடூரமாக அடித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பள்ளப்பட்டி காவல் நிலைய காவலர்கள் சபரிநாதனை கைது செய்தனர். உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை கைவிடக் கோரி சென்னை திருவொற்றியூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தம் ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கும் என அவர்கள் குற்றம் சாட்டினர். குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் 35 கிலோ உணவு தானியத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎம் நிர்வாகிகள், கட்சித் தொண்டர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். பிரானூர் பார்டர் பகுதியைச் சேர்ந்த மாடசாமி என்பவர் தனது மனைவி பெயரில் உள்ள நிலத்தை அளந்து தனிப்பட்டா வழங்க கோரிய நிலையில் அதற்கு நில அளவையர் ராமர் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக மாடசாமி அளித்த புகாரில் நில அளவையர் ராமரை ரசாயன நோட்டு வழங்கி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். தமிழ்நாட்டில் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்துக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதேபோல கரூர் தொகுதி எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ஆகியோர் ராஜினாமா செய்தனர். இவர்கள் 5 பேரின் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை கோரி தூத்துக்குடியைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அதில் வேட்பாளர்களின் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட தேர்தல் வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வரை குறிப்பிட்ட தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் இடைத்தேர்தல் அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது என்று வாதிட்டார். ஒருவேளை இடைத்தேர்தல் நடத்தி எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்த பின் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்த வேட்பாளரை வெற்றி பெற்றவராக நீதிமன்றம் அறிவித்துவிட்டால் ஒரு தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதி என்ற நிலை ஏற்படும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மேற்கோள் காட்டினார். அப்போது முதலமைச்சர் விஜய் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி காலியானதாக அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையம்தான் முடிவெடுக்க முடியும் என்றும் தனிநபர்கள் தேர்தலை நடத்தக்கூடாது என்று வழக்கு தொடர முடியாது எனவும் வாதிட்டார். தமிழக அரசின் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே முதல்வர் விஜய் உள்ளிட்டோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் என்றும் அவர்கள் ராஜினாமா செய்யும் போது எந்த தேர்தல் வழக்கும் நிலுவையில் இல்லை எனவும் கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றும் தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது எனவும் நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டினர். தேர்தல் வழக்கு முடிவுக்கு வரும் முன்பு அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தி அரசு பணம் செலவிடப்படுவதுடன் ஒரே தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதிகள் என்ற அரசியல் சாசன பிரச்சினை எழும் என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மேலும் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஆராய வேண்டியுள்ளதாக தெரிவித்தனர். இந்த வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம், முதல்வர் விஜய், மத்திய அரசு சட்டப்பேரவை செயலாளர்,
எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா உள்ளிட்டோர் 3 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வரும் 31ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். அதுவரை இந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்தும் உத்தரவிட்டனர். அதே நேரத்தில் தேர்தல் வழக்கு தொடரப்படாத தாராபுரம், மதுராந்தகம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை ஏதும் விதிக்கப்படவில்லை. காலை விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சென்னை திருவான்மியூரில் வீடு ஒன்றில் சமையல் எரிவாயு சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டதால் சிலிண்டரை வீட்டில் இருந்தவர் தூக்கி கொண்டு வெளியில் ஓடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பாரதி நகரைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் வீட்டில் சமையல் செய்தபோது எதிர்பாராத விதமாக சிலிண்டர் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனால் வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்து வெளியே ஓடினர். இதையடுத்து ரஞ்சித்குமார் சிலிண்டரில் பற்றிய தீயை அணைத்தார். இருப்பினும் எரிவாயு தொடர்ந்து வெளியேறியதால் சிலிண்டர் வெடித்து விடலாம் என்ற அச்சத்தில் ரஞ்சித்குமார் அதனை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வெளியே ஓடினார். இதையடுத்து விரைந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சடித்து சமையல் எரிவாயு கசிவை நிறுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே டாஸ்மாக் மதுபான கடையில் 10 ரூபாய் கூடுதல் கட்டணம் கேட்டதை தட்டி கேட்ட மது குடிப்பவரை கடை ஊழியர்கள் ஓட ஓட விரட்டி அடித்தனர். பழுவூர் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையில் மதுபானங்களின் அசல் விலையை விட பாட்டில் ஒன்றுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் மது குடிப்பவர் ஒருவர் இதனை தட்டி கேட்டதால் ஊழியர்களுக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த கடை ஊழியர்கள் சிலர் அவரை ஓட ஓட விரட்டிச் சென்று தாக்கினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை கொட்டி தீர்த்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. சேந்தமங்கலம், மாங்குடி, மன்னார்குடி, சவடக்காரன், அடியக்கமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குறுவை சாகுபடி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியது. நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி, கீழ்வேளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு, ஐயம்பேட்டை, சாலியமங்கலம், பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, மூக்குடி, மரமடக்கி, நாகுடி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை கொட்டி தீர்த்தது. மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. கொடைக்கானலில் மழையால் நிலவிய பனிமூட்டத்தை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை, அங்கனூர், ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம், மணல்மேடு, செம்பனார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பெரம்பலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதே நேரம் நாளை முதல் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.